தமிழ்நாடு மாணவர்களுக்கு வர வேண்டிய கல்வித் தொகையை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் நம்ம அவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் இதை செய்யக்கூடாது. குழந்தைங்களுக்கு வர வேண்டிய காசை நீங்கள் நிறுத்தக்கூடாதுன்ற விஷயத்தை பல முறை நாங்கள் பல பேர் ஒன்றிய அரசுக்கு எடுத்து சொல்லியும், தமிழக அரசாங்கம் எடுத்து சொல்லியும், இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து சொல்லியும் ஒன்றிய அரசாங்கம் இதை கேட்குறதா இல்லை. ரொம்ப பெருமையாக தமிழகத்துக்கு நாங்கள் 0 அமௌண்ட் கொடுக்க போகிறோன்ற ஒரு மெத்தளத்தோடு அவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கு தமிழக மாணவர்களின் எதிர்காலமா இல்லை ஒன்றிய அரசாங்கத்தின் அராஜக போக்கான்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் இதை எதிர்த்து ஒரு காலை வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் என்னுடைய பர்சனல் இதில் எனக்கு தொடங்கியிருக்கேன். அது திருவள்ளூர் தொகுதியில் என்னுடைய மக்களை சந்திக்கும் ராஜீவ் பவனில் அந்த அலுவலகத்திலேயே நாங்கள் துவங்கியிருக்கோம். இது இதுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் கண்டிப்பாக இந்த உண்ணாவிரதம் தொடரும், இதே இடத்துல தொடரும். கோரிக்கை ஒன்று தான். தமிழ்நாடு மாணவர்களுக்கு வர வேண்டிய 2500 கோடி இன்னைக்கு நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ன்ற சொல்கிற அந்த அந்த அராஜக போக்கை நிறுத்திவிட்டு அந்த பணம் ஆசிரியர்களுக்கு சம்பளமாக போக வேண்டிய பணம், அப்புறம் குழந்தைகளுக்கு இந்த கல்வி உரிமை சட்டத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஃபீஸாக போக வேண்டிய பணம், அதை இம்மிடியேட்டாக அவங்க ரிலீஸ் பண்ணணும். இதுதான் கோரிக்கை.